Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோல 10th தமிழ் midterm உடைய important questions தான் பார்க்க போறோம். So வந்து 2025 to 2026 batch வந்து நீங்க இந்த questionsலாம் வந்து படிச்சாலே போதும் சூப்பரா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மிட்டம் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து கொஞ்சமாக இருக்கும், ஆனால் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் பப்ளிக் வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ சூப்பராக வந்து ஸ்டார்டிங்லேயே படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவுக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு வந்து நிறைய மார்க் வாங்கட்டும். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே வந்து தமிழ் எழுதிடலாம். ஸோ தமிழ் கஷ்டம் வராது அப்படின்றவங்கெல்லாம் வந்து பயப்படவே தேவையில்ல. நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்துடும். நீங்கள் வந்து மிட்டம் சூப்பராகவே வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராகவே நீங்கள் வந்து மார்க் எடுத்துடலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து சிறுவினா, குறுவினா, நெடுவினா இது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து அதாவது இயல் 1ல் வந்து குருவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து இயல் 1ல் ஃபஸ்ட்டு கொஷின். இதை கண்டிப்பாக நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ வந்து அடுத்த கொஷின் பாருங்கள். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. இந்த பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடலாக கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது கண்டிப்பாக வந்து படித்து நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சொல்வளத்தை உணர்த்த உதவக்கூடிய நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. இயல் 1ல் 3 குருவினா, இந்த 3 மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்து எழுதிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு சிறுவினா பார்த்தீங்கன்னா தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இயல் 1ல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, அதை நீங்கள் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை வந்து தொடர்களில் அமைக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினும் வந்து சூப்பராக நம்ம வந்து எழுதிடலாம். நீங்கள் வந்து பார்த்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இயல் 1ல் நெடுவினா. ஸோ நெடுவினால ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது அப்படின்றத பாவனார் வலின் என்று விளக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு படித்தாவே போதும், ரொம்பவே வந்து ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா புயலிலேயே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படக்கூடிய அந்த பாட்டை எவ்வாறு விவரிக்கிறது. இது வந்து துணை பாடம். ரொம்ப கதை அப்படியே அந்த கதையை படிச்சிட்டிங்கன்னா போதும் சூப்பராக நம்ம எழுதிடலாம். அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த 2 கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சிடணும். இதெல்லாம் மொழி, அந்த மொழியை ஆள்வோம் அப்படின்னு வந்து புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே 1 by 1 படிச்சுட்டு வாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இயல் 2ல் வந்து குருவினா வந்து பாருங்கள். எழுது என்றால் என்பதை விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும். ஸோ வந்து பெரிசாக இருக்குது கொஷின், கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ கம்பல்சரி வந்து இது வந்துடும், கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் கொஷின் மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யக்கூடிய அந்த செயல்களை வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதை ரைட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சிறுவினா பார்த்தீங்கன்னா உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற பூமியின் எவை எவை அப்படின்னு வந்து பரிபாடல் குறிப்பிடுது. ஸோ பரிபாடலுடைய பாடலை வந்து நம்ம படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டோரி மாதிரி எழுதிட்டாவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெடுவினா பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்து ஒரு மினிமமாக தான் நான் கொடுத்துருக்கேன், நிறையெல்லாம் கொடுக்கல. நீங்கள் இதை கம்பல்சரி படிச்சே ஆகணும். இதில் நீங்கள் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, எதுவுமே வந்து விடக்கூடாது. ஸோ நெடுவினா வந்து பாருங்கள். இந்த மலரும் மலராத பாதி மலர் போல இந்த கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல். ஸோ கொஷின் இவ்வளோ பெருசு இருக்காங்க கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதிடணும். ஸோ அந்த வாழ்த்து மாடல், அதான் அந்த மொழியை ஆல்பம் பின்னாடி என்னென்னலாம் இருக்கோ புக் பேக், அதெல்லாம் நம்ம கம்பல்சரி படிச்சிடணும். இயல் 3 பாருங்கள். குருவினால விருந்தினரை மகிழ்வித்து கூறக்கூடிய முகமன் சொற்களை குறிப்பிட சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் கொஷின் வந்து செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூடப்படுவதாக முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுது. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகியவற்றின் தொகைநிலை தொடர்களின் வகைகளை கண்டறிந்து விவரித்து எழுதுக. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் தமிழில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ இது மாதிரி வர்றது, பாடல் வச்சு கூடுறது, அதுக்கப்புறம் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு சிறுவினால் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வைத்தியபூரி முருகனுடைய அந்த பாடல் இருக்கும்ல,
அது மாதிரியான கொஷின்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெடுவினால ஒரே ஒரு நெடுவினா தான். அன்னமய்யா எனக்கூடிய பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை வந்து விவரித்து எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பழமொழியை நிறைவு செய்க கடிதம். ஸோ இந்த மொழியை ஆல்பம்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கிட்ட அதாவது பப்ளிக் நெருங்குறதுக்குள்ள நான் வந்து நிறைய கொஷின்ஸ் ஸோ இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்றதெல்லாம் போடுவேன். ஸோ மிட்டம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் காட்டினதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படித்து முடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் நல்ல மார்க் வாங்கலாம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.